வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். இன்னைக்கு நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 650 ட்வினை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்னென்ன இருக்குது அன்னைக்கு நம்ம இந்த வண்டியில் நம்ம ஃபுல்லாகவே இது பண்ணுவோம். ப்ரைஸும் நம்மளோட ப்ரைஸிங் அண்ட் கலர் டோட்டலாகவே நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் பார்க்கலாம். ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். மக்களே, இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 650 ட்வின். ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டுனாலே பல பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான வண்டின்னு சொல்லலாம். ஏன் பர்டிகுலராக எனக்கே ரொம்ப ஃபேவரட்டான வண்டி தான் ராயல் என்ஃபீல்ட். பட் நம்ம 350 கிளாசிக் ஓகே, பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 650 ட்வின். ஆக்சுவலாக நம்ம 90s கிட்ஸ்க்கு எல்லாமே சொல்லவே தேவையில்லை. நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டுனாலே ஒரு ட்ரீம் பைக், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இது. ஸோ இது பல பேரோட இதேன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இந்த 650 ட்வினில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கலர் வேரியண்ட்டில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரோம், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்துருக்குறது பார்த்திங்கன்னா ரெட் கலர். இதில் இன்னும் 2 கலர் வருது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டெல் கலர்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் நம்ம கீ செட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ கீ செட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் வைஸில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீ சென்டரில் நம்மளுக்கு அந்த என்ஃபீல்டோட லோகோ ஸோ கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம சொல்லலாம். ஒரு பேசிக் கீ இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. மற்றபடி நம்ம கீ ஆன் பண்ணோன்னே நம்மளுக்கு ரெட்ரோ ஸ்டைலான ஒரு ஆல் எல்இடி இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஆர்எல் லைட் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு ஆல் ரிஃப்ளெக்டர் எல்இடி லைட் செட்டப் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. வித் அந்த சென்டரில் அந்த என்ஃபீல்டோட லோகோவோட வந்துடுது. ஸோ இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்ஸ் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மேலே வந்து லோ பீம் லைட் எரியுது. ஸோ ஹை பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே எரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ இது ப்ளஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பிளிங்கர்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நார்மல் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆலோஜன் பிளிங்கர் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ரோம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துட்டாங்க. அதுவே நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெட் இதில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அந்த சுவிட்சஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ரோம் ஃபினிஷில் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெட், அந்த ஹெட்லைட் ஆகட்டும், அந்த ஹேண்டில் பார் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் ஆகட்டும், சைலன்சர், ஸோ எல்லாமே. அப்புறம் இதில் நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 43 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டல் ஃபெண்டர் தான் வந்துடுது. 320 mm டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க வித் டியூல் சேனல் ஏபிஎஸ். அதெல்லாம் நம்மளுக்கு டபுள் கேபிள் பிஸ்டனோட நம்மளுக்கு வந்துடுது. அந்த என்ஃபீல்டோட லோகோவோட நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இதில் நம்மளுக்கு ஸ்போக் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அலை வீல் கொடுக்கல. ஸோ அந்த நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் டியூப்லெஸ் டயர்ஸ் தான். பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்போக் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கலர்லேயுமே நம்மளுக்கு அந்த ஸ்போக் வீல் செட்டப் தான் வருது. இது வரைக்குமே நம்மளுக்கு அந்த அலை வீல் செட்டப்பில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கல. ஸோ டயர் எம்ஆர்எஃப் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஏன்னா நம்ம டியூபும் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 190 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமே நம்ம இது பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு மெட்டலில் ரெகுலராக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 14.8 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கிளாசிக் 650 ட்வின்னோட நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க. அந்த நம்மளுக்கு பெட்ரோல் போடுற இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த GT 650ல் வர்ற அதே ஒரு இது தான். ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம இதில் E20 பெட்ரோலுமே நம்ம தாராளமாக இது பண்ணி போடலாம். அடுத்ததான் நம்ம இன்ஜினுக்கு வருவோம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 648 cc நம்மளுக்கு இன்லைன் ட்வின் சிலிண்டர் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 47.04 PS பவரும், அதே மாதிரி நம்மளுக்கு 52.3 Nm டார்க்குமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட நம்மளுக்கு வருது. ஸோ இதில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே இது நம்மளுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின் தரல, நார்மல் ஒரு ஆயில் கூல்டு இது தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு இந்த சைடில் நம்மளுக்கு ஏர் கூல்டு இது தான் வருது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 154 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டிங்கை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு ஸ்பிளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி செட்டை நம்ம வேணும்னு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பின்னாடி அந்த எம்டியை கொடுத்துருக்கும் போதே தெரியும். ஸோ இன்கேஸ் பில்லியனோட சீட் வேணாம்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒரு ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்மளுக்கு அந்த கம்ஃபர்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ராயல் என்ஃபீல்டோட லோகோ அந்த இதுவே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃபாண்ட் இதே மாறின மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒயிட்டில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெட் இது கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அது
ரெட் மாதிரி தெரியல, ஒரு மாதிரி மெரூன் கலர் மாதிரி தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எக்ஸாஸ்ட் சவுண்டை ஒன்ஸ் கேட்டு பார்ப்போம் வாங்க. இந்த சவுண்டு ஓகேவா இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த 90s கிட்டுக்கு எல்லாமே இது ஒரு அந்த புல்லட் சவுண்டுன்னு வரும் பாருங்க. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. பட் இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பின்னாடி வந்து டிஸ்க் பிரேக்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 300 mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பின்னாடி 3 mm கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். டியூல் சேனல் ஏபிஎஸோட, அது இல்லாமல் நம்மளுக்கு இதில் டியூல் பிஸ்டன் கேலிபருமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு டியூவல் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடியுமே. ஸோ அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயமே நான் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி ஃபெண்டருமே நம்மளுக்கு மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி டைல் லேம்ப், ஸோ இது நம்மளுக்கு இந்த கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கிளாசிக்ஸ் 350 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இந்த இதுக்கு பார்க்கறதுக்கு. மற்றபடி நம்மளுக்கு இந்த லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 140, 70, 18 இன்ச்சஸ்க்கான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஸ்போக் வீல் கொடுத்துருந்தாலுமே இதுக்கு நம்மளுக்கு டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். அதை தொடர்ந்து நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ஒரு சாரி கார்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் செயின் செட்டப் தான். ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஹெவியான மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே லைட் வெயிட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை சென்டர் ஸ்டாண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 243 kgக்கான வண்டி வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெவின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது தொடர்ந்து நம்ம இந்த ஹேண்டில் பார் செட்டப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளுக்கு குரோம் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சுவிட்சஸ் ஆகட்டும், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹசார் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஹைபீம் லோபின் சுவிட்சு, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லிப்பர் கிளச் ரொம்ப நம்மளுக்கு ஸ்மூத்தாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்குது. ப்ளஸ் லிவர் அட்ஜஸ்ட்டுமே நம்மளுக்கு இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ரீசெண்டாக GT 650லேயுமே நம்மளுக்கு இதே தான் இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ சிங்கிள் செட்டப் ஆர்என் தான் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. மீட்டர் கன்சோல் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு கிளாசிக்ஸ் 350ல் கொடுத்துருந்த சேம் மீட்டர் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அனலாக் டைப் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிஜிட்டலில் நம்மளுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயில் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக ட்ரிப் A, ட்ரிப் B, அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சர்வீஸ் ரிமைண்டர் ஆகட்டும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ட்ரிப்பர் நேவிகேஷனுக்குமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், ஸோ அந்த ட்ரிப்பர் இது ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இதில் கொடுத்துடும் வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு இதில் வேறு என்ன சின்ன சின்ன டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் இது, அதுக்கப்புறம் பேட்டரி இது, அதுக்கப்புறம் ABS, அதுக்கப்புறம் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், நியூட்ரல் சிம்பிள் அது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இந்த 2025 நம்மளுக்கு இந்த கிளாசிக் 650 பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.